சாவித்ரி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த இனிய காலை பொழுதில் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அருளால் நாம் உலகங்களில் பயணிப்போம் என்ற புத்தகம் 2 பயில ஆரம்பித்துள்ளோம். சென்ற வகுப்பில் அதற்கான முன்னுரையை நாம் பார்த்திருந்தோம். இந்த புத்தகத்தின் முதற்காண்டம், நாம் பார்க்க போகின்ற முதற்காண்டம் உலக ஏணிப்படி ஆகும். இது 256 வரிகளை 3 பகுதிகளாக கொண்டிருக்கிறது. மன்னர் வரைபடம் ஏதும் இல்லாத ஒரு அறியாத உலகுகளை நோக்கிய பயணத்தை இங்கே பகவான் சித்தரிக்கின்றார். அவை 15 காண்டங்களாக விரிந்து செல்கின்றன. ஆனால் இந்த முதல் காண்டத்தில் நமது ஸ்தூல உலகுக்கு அப்பால் நாம் உணர முடியாமல் இருக்கின்ற அந்த உலகினை பகவான் காட்ட இருக்கின்றார். அந்த உலகுகள், மேலே இருக்கின்ற உலகுகள் எல்லாமுமே இந்த புவியின் மேல் தமது ஆதிக்கத்தை செலுத்தி வருகின்றன. அதனாலேயே இங்கே பலவும் நிகழ்ந்து கொண்டு வருகின்றன. அதை நாம் விரிவாக பார்க்கலாம் அடுத்தடுத்து வருகின்ற காண்டங்களே. இந்த காண்டத்தில் பகவான் அஸ்வபதிக்கு காட்டுவது போல நமக்கு ஒரு மொத்தமான ஒரு வரைபடத்தை எங்கே காட்டுகின்றார், மொத்தமான சித்திரத்தை காட்டுகின்றார். அதாவது இதற்கு அடுத்தாற் போல இருக்கின்றது உலகுகள். பரமன் தன்னிலிருந்து பலவாக வெளிப்பட்டு வருகின்ற ஒரு இரக்கத்தை காண்பிக்கின்றன. இந்த காண்டத்திலும் சரி, அடுத்து வருகின்ற காண்டத்திலும் சரி, ரொம்ப அழகாக நம்மால் கற்பனை செய்து பார்க்கக்கூடிய வகையில் அந்த காண்டங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த காண்டம் மிக அழகாக பகவான் விவரித்திருப்பார். இந்த கேண்டோவை நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால நமது பூமியிலையும் நம்ம வாழ்க்கையிலையும் பல மர்மங்களை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். ஏன்ற கேள்வி நமக்குள்ளே எழுந்து கொண்டிருக்கும். அந்த கேள்விகளுக்கான பதில்களை இக்காண்டத்தின் மூலம் நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. அதாவது ஒரு தெளிவு வருகின்றது, பலவற்றை பற்றிய ஒரு தெளிவு வருகின்றது. இனி இன்றைய காண்ட வரிகளை பார்ப்போம். இந்த காண்டத்துக்குள்ள நுழையிறதுக்கு முன்னால் அஸ்வபதி மன்னருடைய நிலையை நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர் எங்கே இருக்கார்ன்றதை தெரிந்து கொண்டோம்னால்தான் நம்மால் இந்த காண்டத்துக்குள்ளே செல்ல முடியும். அது ஏற்கனவே சொன்னது போல புத்தகம் 1 5வது காண்டம், அதோட தான் முதல் புத்தகம் முடிகின்றது. அதில் கடைசி வரிகளாக பகவான் கொடுத்திருப்பார். முந்தைய கேண்டோவிற்கும் அடுத்த கேண்டோவிற்கும் ரெண்டையும் இணைப்பதாக ஒவ்வொரு காண்டத்தின் இறுதி வரிகளும் பகவானால் அமைக்கப்பட்டிருக்கின்றன. புக் 1 கேண்டோ 5 கடைசி வரிகளாக வரையப்படா பாதைகளில் அப்பிரயாணி அறியாதவை அழிக்கப் போகும் புலப்படா ஆபத்துக்களை எதிர்நோக்கியவாறு பலவாய் விரிந்த மாபெரும் உலகங்களினூடாக துணிகரமாக பயணிக்க தொடங்கினான். அந்த யோகி வேறோர் காலம் தன்னிலும் தேசம் தன்னிலும் கடுவினில் காலடி பதித்து நின்றனன். ஸோ இப்போது இந்த கடைசி வரியில் நமக்கு தெரிகின்றது, அவர் அஸ்வபதி மன்னர் ஸ்பேஸ் அண்ட் டைம் அதை தாண்டிய ஒரு உலகத்திற்குள் காலடி பதித்து நிற்கிறார். அவருடைய காலடியானது அந்த உலகத்திற்குள் பதிந்திருக்கின்றது. இப்போ அதிலிருந்து அவருடைய பயணமானது தொடங்குகின்றது. இப்போ இந்த காண்டத்தை பார்ப்போம். Alone he moved, watched by the infinity around him and the unknowable above. All could be seen that shuns the mortal eye. All could be known the mind has never grasped. All could be done no mortal will can dare. A limitless movement filled a limitless peace.
அனந்தத்தினால் கண்காணிக்கப்பட்டபடி தனித்து அவன் நகர்ந்தனன். அறியப்படாதது அவனை சூழ்ந்தும் மேலேயும் இருக்க. ஆங்கு எவற்றை மாழ்கின்றனவற்றின் பார்வை ஒதுக்கி இருந்ததோ அவை அனைத்தையும் எக்காலத்தும் மனம் பற்றி கொள்ளாதது முழுவதையும் அறிந்து கொள்ள இயலும். அழிவுக்கு ஆட்பட்ட விருப்பம் துணிய முடியாதவை யாவற்றையும் ஆற்ற இயலும். வரம்பிலா ஓர் அசைவு அளவிலாததோர் அமைதியை நிரப்பியது. இந்த வரிகளில் மன்னர் செல்கின்ற இடமும் அந்த இடத்தில் அவர் என்ன செய்ய முடியும் என்பதும் சொல்லப்படுகின்றது. அவர் எங்கே போகின்றார்? மேலே நகர்ந்து போகின்றார். முதல்ல யாரால் கண்காணிக்கப்படுகிறார்? அனந்தம். அனந்தமானது அவரை கண்காணித்து கொண்டிருக்கின்றது. அவர் வருகின்ற பயணத்தை அது பார்த்து கொண்டிருக்கின்றது, கண்காணித்து கொண்டிருக்கின்றது. வாட்ச்டு. அவர் எப்படி வருகின்றார், என்னவற்றை புரிந்து கொள்கின்றார், என்னவாக ஆக விரும்புகிறார், இதை எல்லாவற்றையும் அது கண்காணிக்கின்றது. அதே போல அவரை எது சூழ்ந்திருக்கின்றது? மன்னரை சூழ்ந்திருப்பது அறியப்படாதது, அன்னோவபிள், கேபிட்டலில் கொடுத்துருக்கார். இந்த அறியப்படாதது என்ன? பூமியில் இருந்த வரையில் நாம் ஒரு குறைந்த அறிவில் இருக்கும் பொழுது முயன்று பார்த்தோமானால் ஒன்றை கற்றுக்கொள்ள முடியும். அப்படி எத்தனையவற்றையோ நாம் விருப்பப்பட்டவற்றையெல்லாம் கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் என்னதான் அப்படி அறிந்து கொண்டே போனாலும், அறிவை விருத்தி செய்து கொண்டே போனாலும் அறிய முடியாத ஒன்று இருந்து கொண்டே இருக்கும். அந்த அறியாத முடிதான், அதுதான் இந்த அன்னோவபிள் அப்படின்றது. இந்த அன்னோவபிளை அது அவரை சூழ்ந்தும் அவருக்கு மேலேயும் இருக்கின்றது. அவர் செல்கின்ற பயணத்தில் அனந்தமானது கண்காணிக்கின்றது. அன்னோவபிள், அவரால் அறிய முடியாதது, இங்கே அவரை சூழ்ந்தும் அவருக்கு மேலேயும் இருக்கின்றது. ஏன்னா இதற்கு முந்தின 3 காண்டங்களிலும் நமக்கு தெரிய வரும், அவருக்கு இரகசிய ஞானங்கள் அளிக்கப்பட்டன என்று. ஓரளவிற்கு அவருக்கு எல்லாமே தெரிவிக்கப்பட்டு அவர் ஆன்ம விடுதலை அடைந்தும் அதனால் அடைந்த மேன்மைகளையும் பெற்றுத்தான் இந்த நிலைக்கு வந்திருக்கின்றார். ஆனால் அதில் அவர் திருப்தியுறாமல் இன்னும் மேலே செல்கின்றார். அந்த இடத்துல அவரால் என்ன செய்ய முடியும்? எவற்றை மாழ்கின்றவனவற்றின் பார்வையை ஒதுக்கி இருந்ததோ அவை அனைத்தையும். நம்முடைய மாற்றல் ஐஸ் இதெல்லாம் வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்லி சிலவற்றை ஒதுக்கி இருந்தது. சிலவற்றை இல்லை, பலவற்றை. நமக்கு வேண்டியதை மாத்திரம்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த பார்வை என்பது உணர்ந்து கொள்ளுதல்னு அர்த்தம். பார்க்கறதுனா கண்ணால் ஃபிசிக்கல் ஐயால் பார்க்கறதுன்றது இல்லை. அது பார்வை பார்த்த பிறகும் அதை புரிந்து கொள்வது. அந்த அனைத்தையுமே அந்த இடத்துல புரிந்து கொள்ள முடியும். எக்காலத்தும் மனம் பற்றி கொள்ளாதது முழுவதையும் அறிந்து கொள்ள இயலும். எந்த ஒரு நேரத்திலும் எந்த ஒரு காலத்திலும் அந்த மனதானது சிலவற்றை முழுவதுமாக அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றது. ஆனால் அந்த இடத்தில் அவர் சென்று நின்றிருக்கின்றாரே, அந்த இடத்தில் அவற்றை மனமானது அறிந்து கொள்ள இயலும், எல்லாவற்றையும். அதே போல அழிவுக்கு ஆட்பட்ட விருப்பம் துணிய முடியாதவை யாவற்றையும் ஆற்ற இயலும். இப்போ என்ன தெரிகின்றதுன்னா, செயலாக்கமும் அங்கே முடியும் என்பது. அறிந்து கொள்வது மட்டுமல்ல, உணர்ந்து கொள்வது மட்டுமல்ல, அந்த இடத்தில் செயலாற்றவும் முடியும். அது இங்கே இந்த மாற்றல் இருக்கின்றதா, அந்த வில், அது விருப்பப்பட்டு செய்தாலும் ஆனால் துணிந்து செய்யாதது என்ன ஆகிவிடுமோ என்ற ஒரு பயம் இருக்கும். ஆனால் அந்த இடத்தில் அவற்றை செய்ய முடியும். அப்போது அந்த இடத்துல அதோடு முடித்துட்டார். அடுத்த வரி தனியாக ஒரு வரியாக கொடுத்திருக்கின்றார். வரம்பிலா ஒரு அசைவு அளவில்லாததோர் அமைதியை நிரப்பியது. A limitless movement filled a limitless peace. அப்போ ரெண்டுமே லிமிட்லெஸ்ஸாக இருக்குது. இதில் ஒரு முரண்பாடு நம்ம பார்த்தா தெரியும். லிமிட்லெஸ் மூமெண்ட்டுன்ற பொழுது அசைவு இருக்கிற இடத்துல எப்பொழுதுமே என்ன இருக்கும்? ஒரு சப்தமும் ஒரு அதாவது நிர்ச்சலனம் அங்கே இருக்காது. அதாவது அமைதியாக அங்கே இருக்க முடியாது. அது
ஏதோ ஒரு அசைவு, ஒரு சத்தம், ஏதோ ஒன்று இருந்து கொண்டிருக்கும். ஆனால் அந்த அசைவு கூட எப்படி இருக்கின்றதாம்? ஃபில்டு வித் லிமிட்லெஸ் பீஸ். அளவுக்கு அடங்காத ஒரு அமைதியினால், சாந்தியினால் அந்த இடமானது சூழப்பட்டிருக்கிறது, மூடப்பட்டிருக்கிறது, முழுவதுமாக நிரப்பப்பட்டிருக்கின்றது. அப்போ அசைவும் இருக்கின்றது, அதே சமயத்தில் அங்கே அமைதியும் இருக்கின்றது. அது எப்படி இருக்குது? ரெண்டுமே அதனுடைய எதிர்மறையாக. அசைவு என்றால் சத்தம் வரும், ஏதோ ஒன்று வரும். ஆனால் அங்கே அது லிமிட்லெஸ்ஸாக இருந்த பொழுதிலும், அளவுக்கு அடங்காததாக இருந்த பொழுதிலும், அந்த இடத்தில் லிமிட்லெஸ், அளவுக்கு அடங்காத ஒரு அமைதியானது நிரப்பி இருக்கின்றது. இது முற்றிலுமான வேறுபட்ட இடம் என்பதை பகவான் இந்த வரிகளிலேயே காட்டி விடுகின்றார். இது அத்தனையும் நம்முடைய பூவுலகுக்கு பொருத்தி பார்த்தோமானால் நமக்கு எல்லாமே இதுக்கெல்லாம் ஆப்போசிட்டாக நம்ம இங்கே இருக்கோன்றது ரொம்ப தெளிவாக தெரியும். இந்த உலகத்தை விட வேறுபட்ட தன்மை அவர் சென்ற இடத்தில் காணப்படுகிறது என்று நமக்கு தெரிகின்றது. இந்த 3-5 வரிகள் மன்னர் சென்றடைந்துள்ள உயரம், அந்த உயர்நிலையில் மனிதனால் செய்ய முடியாதவற்றை அவரால் செய்ய முடியும். இது தெளிவாக தெரிகின்றது. இங்கே செய்ய முடியாததை அந்த இடத்தில் அவரால் செய்ய முடியும். அடுத்த வரி அந்த இடத்தை பற்றிய ஒரு சிறிய விவரணை. லிமிட்லெஸ் மூமெண்ட் ஃபில்டு a limitless peace. In a profound existence beyond Earth's parent or kin to our ideas and dream, where space is a vast experiment of the soul, in an immaterial substance linked to ours in a deep oneness of all things that are, the universe of the unknown arose. நில உலகிற்கு அப்பாற்பட்ட மிக ஆழ்ந்த இருப்பொன்றே நம் கருத்துக்களின் கனவுகளின் மூலம் அல்லது நெருக்கமானது. அவ்வாழ் இருப்பில் வெளி என்பது ஆன்மாவின் விரியும் பரிசோதனை. இங்கு நம்மை இணைக்கும் பருப்பொருள் அங்கே அற்றிருப்பதால் அங்குள்ள பொருட்கள் அனைத்தின் ஆழ்ந்தொன்றிய தன்மையில் அறியப்படாததன் உலகு எழும்பியது. இந்த வரிகளில் நம்ம பார்க்கறது, இந்த உலகத்தை தாண்டி ஒரு அழுத்தமான செறிவு நிரம்பிய இருப்பு உள்ளது. ஒன்று இருக்கின்றது. அதனுடைய தன்மையை பற்றியும், அங்கிருந்து அந்த இடத்திலிருந்து ஒரு அறியப்படாததன் உலகு எழும்புவதையும் நாம் அறிகிறோம். அந்த இடத்தை அவர் சென்றிருக்கின்ற இடத்தில் இருந்துதான் இந்த அன்னோவபிள், அது அந்த அன்னோன் யூனிவர்ஸ் எழும்புகின்றது. என்னன்னே தெரியாத ஒன்று அங்கிருந்து எழும்புகின்றது. இந்த இடத்துல நில உலகிற்கு அப்பாற்பட்ட மிக ஆழ்ந்த இருப்பொன்றே நம் கருத்துக்களின் கனவுகளின் மூலம் அல்லது நெருக்கம். இப்போ நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாம் தான் நம்மை ஆட்சி செய்கின்றன என்று. அது முற்றிலும் தவறு. இதற்கு மேலே இருக்கின்ற, நமது உலகத்திற்கு மேலே இருக்கின்ற ஆழ்ந்த இருப்பு, அதாவது ப்ரொஃபவுண்ட் எக்ஸிஸ்டன்ஸ், எல்லாவற்றையும் கொண்டிருப்பது. அது அதில் இல்லாததே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு இருப்பிலிருந்து தான் நம்முடைய எண்ணங்களுக்கான மூலம் இருக்கின்றது. நம்முடைய கனவுகளுக்கான மூலமும் அங்கே தான் இருக்கின்றது. அங்கிருந்து அவை யாவும் இங்கே பூமியில் உள்ளவர்களை ஆட்சி செய்கின்றது. அது என்ன இங்கே மனிதர்களால் நடத்தப்பட வேண்டும் என்று நினைக்கின்றதோ அது இங்கே அவர்களுக்கு கருத்துக்களாகவும் அதேபோல் கனவுகளாகவும் வருகின்றன. மனிதன் முயற்சி செய்கிறான், வெற்றி அடைகிறான். அப்புறம் அடுத்த பாயிண்ட் என்னன்னு சொன்னால், அவ்வாழிருப்பில் வெளி என்பது ஆன்மாவின் விரியும் பரிசோதனை. இது லைஃப் டிவைனில் நம்ம பார்த்தோம். அதாவது அந்த டிவைன் அந்த கான்ஷியஸ்னஸ் தான் ஸ்பேஸுக்கும் டயத்துக்குள்ளேயும் இல்லாதது அங்கே விரிய ஆரம்பிக்கின்றது. பலவாக வெளிப்பட்டு மேனிஃபெஸ்டேஷனாக
வெளிப்பட்டு வர ஆரம்பிக்கின்றது என்று நாம் லைஃப் டிவைனில் பார்த்துருந்தோம். அதே கருத்து இங்கே ஆழ் இருப்பில் வெளி என்பது ஆன்மாவின் விரியும் பரிசோதனை. ஸ்பேஸ் கேபிட்டல் எஸ் கொடுத்துருக்கார் பாருங்க. அப்போ அது அங்கே இருக்கின்ற அந்த ஆழ் இருப்பு எப்படி இருக்கின்றது, ப்ரொஃபவுண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் எப்படி இருக்கின்றது, ஸ்பேஸுக்கும் அதாவது காலத்திற்கும் இடத்திற்கும் கட்டுப்படாமல் சுதந்திரமாக இருக்கின்றது. அதற்கு அந்த கட்டுக்களே கிடையாது. ஆனால் அது எப்பொழுது விரிய ஆரம்பித்ததோ, வெளிப்பட ஆரம்பித்ததோ, அப்பொழுது அங்கே வெளி என்பது அந்த பரமான்மா, இந்த ஆன்மா என்பது எங்கே சொல்லப்பட்டிருப்பது பரமான்மா, இறைவன், அவனுடைய ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் களம். அவன் பரிசோதனை செய்து பார்ப்பதற்காக இந்த வெளியை தேர்ந்தெடுத்து கொண்டு இந்த வெளியாக வருகின்றான். அங்கிருந்து இவை வெளிப்படுகின்றது. இடமானது, வெளியானது ஆன்மாவின் பரிசோதனை களமாக வருகின்றது. அதே போல அந்த இடத்தில் என்ன இல்லையா, மேட்டர் கிடையாது, பருப்பொருள் அங்கே கிடையாது. நம்ம இங்கே எல்லாவற்றோடும் இணைப்பது ஒரு ஜட பொருள். ஏதோ ஒன்று நம்ம இணைத்து கொண்டே இருக்கின்றது, நாம் தனித்தே இல்லை. ஆனால் அந்த இடத்துல அந்த மாதிரியான எதுவுமே கிடையாது, இம்மெட்டீரியல் சப்ஸ்டன்ஸ் எதுவுமே கிடையாது, ஜடப்பொருள் அங்கே எதுவுமே கிடையாது. ஆகையால் அங்கே எப்படி இருக்கின்றன, அங்குள்ள பொருட்கள், ஆனால் பொருட்கள் அங்கே இருக்கின்றன. இந்த வார்த்தையிலேருந்து தெரிகின்றது, ஆல் திங்ஸ் தட் ஆர், அங்கே இருக்கின்ற பொருட்கள் எல்லாமுமே ஜடத்தால் ஆனவை அல்ல. ஆகவே அவற்றிற்கு அந்த ஜடத்தை கொண்டு இணைக்க வேண்டிய தன்மை வேண்டியதில்லை. பின் அவை எப்படி இணைந்திருக்கின்றனவாம், ஆழ்ந்தொன்றிய தன்மையில், ஒன்றிய தன்மையில், எ டீப் ஒன்னஸ், ஒன்றோடு ஒன்று ஆழ்ந்த தன்மையில், அதாவது உள்ளூர ஆன்மா. அந்த இடத்துல ஆன்மா இன்னும் வெளிப்பட்டு வரவில்லை, அது மொத்த பேர் ஆன்மாவாக ஒரே ஆன்மாவாகத்தான் இருக்கின்றது. அங்கே பொருட்கள் இருக்கின்றன, அவை யாவுமே ஒன்றிய தன்மையில் இணைந்திருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் இவ்வளவுத்தையும் பகவான் அந்த சித்தரித்து விட்டு அந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதில் இருந்து எது இருக்கின்றது, தி யூனிவர்ஸ் ஆஃப் தி அன்னோன் அரோஸ். அன்னோன் கேபிட்டல் கொடுத்துட்டார். அந்த அறிய படாததன் உலகு, நம்மால் அறிய முடியாது அந்த உலகை பற்றி. அப்படிப்பட்டது ஒரு உலகானது அங்கிருந்து எழுகின்றது. எந்த இடம் சொன்னால் இதெல்லாம் அந்த ஆழ்ந்த இருப்பில் எது நமக்கு இந்த பூமி மனிதர்களுக்கான கருத்துக்கள் கனவுகளின் மூலமாக நெருக்கமாக இருக்கின்றதோ, எந்த இடத்தில் ஸ்பேஸ் என்பது ஆன்மாவோட விரிந்து செல்கின்ற பரிசோதனை களமாக இருக்கின்றதோ, பருப்பொருட்கள் அற்று பருப்பொருட்களால் இணைகின்ற தன்மை நீக்கப்பட்டு ஒன்றித்த தன்மையில் அனைத்தும் இருக்கின்றனவோ, அந்த இடத்தில் அறியப்படாததன் உலகு எழும்பியது. ரொம்ப அழகாக அவர் அஸ்வபதி பார்க்க போகின்ற உலகத்தை பகவான் இங்கே காட்டுகின்றார். A self-creation without end or pause revealed the grandeurs of the infinite. It flung into the hazards of its play a million moods, a myriad energies, the world shapes that are fancies of its truth, and the formulas of the freedom of its force. சுய படைப்பொன்று முடிவோ இடைத்தேக்கமோ அற்று முடிவற்றதன் அற்புதங்களை வெளிக்காட்டியது. அதனுடைய ஆபத்தான விளையாட்டுகளில் அது திடுமென பிரவேசித்தது. லட்சக்கணக்கான மனப்பாங்குகளுடன் கணக்கிலா ஆற்றல்களுடன் படைக்கும் உலக வடிவங்கள் அதன் பரமமேமியின் தற்புனைவுகளே, அதன் சுதந்திரமாக வினை புரியும் ஆற்றலின் சூத்திரங்களே. இங்கே அதனுடைய என்பது ஆழ்ந்த இருப்பென்றனுடைய முதல் வரியில் பார்த்தோமே, அந்த ஆழ்ந்த இருப்பு. அதே மாதிரி லட்சக்கணக்கானன்றது ஒரு அளவுக்காகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் இங்கே கணக்கில்லாத அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த சுயவழி இந்த வரிகளில் இருந்து 13லேருந்து 26 வரைக்கும்
அந்த செல்ஃப் மேனிஃபெஸ்டேஷன் எப்படி இருக்குது அப்படின்றத பகவான் விவரித்திருக்கின்றார். இந்த வரிகளில் முதல் இயக்கம், சுய வெளிப்பாட்டின் முதல் இயக்கம் தெரிவிக்கப்படுகிறது. சுய படைப்பொன்று, செல்ஃப் கிரியேஷன் முதல்ல கொடுத்துட்டார். அப்போ இது என்ன தெரிகின்றது நமக்கு? ஒன்றாக இருந்தது, ஏகனாக இருந்தது, பலவாக தானாகவே படைத்து கொண்டு வெளிவரப்போகின்றது. அதற்கு படைப்பதற்கு சக்தி இருக்கின்றது. அது படைக்க சொல்வதற்கு யாரும் தேவையில்லை. அது படைக்கும் பொருள்களையும் யாரும் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அது தானாகவே பலவாக வெளிப்பட்டு வரப்போகின்றது. அந்த படைப்பு எப்படி வருகின்றதாம்? விதவுட் எண்ட் ஆர் பாஸ், முடிவே இல்லாமல். உலகம் தோன்றிய நாள் முதல் இன்று வரை நாம் பார்த்தோமானால் புதிதாக எல்லாம் உருவாகி கொண்டே இருக்கின்றன. வெரி ரீசண்டாக இப்போ நம்ம பார்க்கின்றது இந்த நமக்கு வந்திருக்கின்ற கோவில் வந்திருக்குன்னு நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் இதுவும் இறைவனின் படைப்பு தான், இதுவும் இறைவனின் வெளிப்பாடு தான். பாஸ், ஒரு நடுவில் ஒரு இடைத்தேக்கமே இல்லை. சரி கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துப்போம், அதுக்கப்புறம் திருப்பி ஆரம்பிப்போம் அப்படின்னு இல்லை. இயற்கை எல்லாவற்றையும் சமைத்து கொண்டே வருகின்றது. அப்போ அது இந்த இயற்கைக்கு ஒவ்வாதது எதுவோ அதை எல்லாவற்றையும் அழித்து விட்டு வேறொன்றை புதிதாக ஆரம்பிக்கின்றது. ஆகவே அது இடைத்தேக்கமே இல்லாமல் இருக்கின்றது, தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. அது எப்படி இருக்கின்றதான்? முடிவற்றதன் அற்புதங்களை வெளிக்காட்டியது. ரிவீல் த கிராண்டியர்ஸ் ஆஃப் தி இன்ஃபைனைட். அந்த இன்ஃபைனைட்டை கேபிட்டலில் கொடுத்துருக்கார் பகவான். இன்ஃபைனைட், எடுக்க 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 குறையாதது. அது வளர்ந்து கொண்டு இருப்பதுன்னு நாங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா அங்கேயே இருக்குது, ஆல்ரெடி இருக்குது. வளர்ச்சின்னா அது மேல் கொண்டு வளருவது. ஆனால் அப்படி இல்லை, அது அங்கே இருக்கின்றது. அது அக்ஷய பாத்திரம் மாதிரி அள்ள அள்ள குறையாமல் வந்து கொண்டே இருக்கின்றது. அது அவ்வளவு பொட்டன்ஷியாலிட்டிஸ் வச்சுருக்கு. நம்ம லைஃப் டிவைனில் பார்த்தோம், அவ்வளவு பாசிபிலிட்டிஸ் அதுக்கிட்ட இருக்குது. அது எல்லாத்தையுமே அது வைத்து கொண்டு இருக்கின்றது. எப்படி எ மில்லியன் மூட்ஸ் அங்கே பின்னால் அடுத்த 4வது வரிகளில் வருகின்றது. எப்படியாக அது வெளிப்படுகின்றதாம்? அந்த இன்ஃபைனைட்டு ஃப்ளங் இன்டு தி ஹெசர்ட்ஸ் ஆஃப் இட்ஸ் பிளே. அப்படியே வீசி வேகமாக எரிகின்றது. எல்லாவற்றையும் தன்னிலிருந்து வெளிப்படுத்தி வேகமாக அப்படியே வெளிப்படுத்தி கொண்டே வருகின்றது. எப்படி அதனுடைய அந்த வீரதீரமான ஒரு விளையாட்டு. அந்த விளையாட்டுக்கள் ஆபத்தாகவும் இருக்கக்கூடும், வெற்றி பெறலாம், வெற்றி அடையாமல் இருக்கலாம், எல்லாமே அங்கே இருக்கின்றது. அதற்காக அது அஞ்சவில்லை. இது இல்லைன்னா பரவாயில்ல, நான் இதை எடுத்து விட்டு இதை அழித்து விட்டு இன்னொன்றை சமைத்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி அது என்ன செய்கின்றது? அந்த ஆபத்தான விளையாட்டு, பரவாயில்ல, என்னால் செய்ய முடியும், என்கிட்ட அவ்வளோ பொட்டன்ஷியாலிட்டிஸ் இருக்குது, பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அதை வைத்து கொண்டு நான் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும். அதனால தான் பின்னால் இந்த ஃபேன்சின்ற வார்த்தை வருது. into hazards of its play a million moods a myriad energies. அதே மாதிரி ஆற்றலும் அதற்கு குறைந்துபட்டதில்லை. அள்ள அள்ள குறையாத ஆற்றல், மனிதர்களைப் போல அல்ல. அதனுடைய படைப்பு தானே, நாமெல்லாம் அதனுடைய படைப்பு தான். இதை அந்த மனிதர்களைப் போல அல்லன்ற சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதிலிருந்து நாம் வந்தவர்கள், அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான். அது எந்த அம்சத்தை நமக்குள் வைத்து அனுப்பியிருக்கின்றதோ அந்த அம்சத்தோடு தான் நாம் இருக்கின்றோம். ஆனால் அது பல்வேறு அம்சங்களை, லட்சக்கணக்கான அம்சங்களை தன்னுள் கொண்டிருக்கின்றது. The world shapes that are fancies of its truth. உண்மை, மெய்மை, பரம சத்தியம், அது எல்லாமே படைக்கும் உலக வடிவங்கள் அதன் பரம மெய்மையின் தற்புனைவுகளே. அது நினைக்கின்றது, மனம் போன போக்கு. ஆக்சுவலாக ஃபேன்சின்றது ஒன்றை நினைத்து யோசித்து இப்படி அப்படின்னுலாம் அதெல்லாம் இல்லை. இதுவாக நான் வெளிப்பட்டு வர வேண்டும், வந்துவிட்டேன், அவ்வளோதான், அதுதான். ஆனால் அது எப்படி வருகின்றதாம்? ஆஃப் இட்ஸ் ட்ரூத், கேபிட்டல் டி கொடுத்துருக்கார் பகவான். அதனுடைய பரம மெய்மை, அரைகுறை உண்மை அல்ல. ஏதோ ஒன்று இங்கு வெளிப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது என்றாலும் அது இறைவனின் சத்தியத்தை, பரம மெய்மையை தன்னுள் கொண்டிருக்கின்றது, இறை சக்தியை தன்னுள் கொண்டிருக்கின்றது. அதுதான் அங்கே அழகு. அது படைக்கின்ற எல்லாமுமே அதனுடைய சத்தியத்தால்
சத்தியத்தின் ஒரு பகுதியால் நிரப்பப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, அந்த ஃபார்முலாஸ் ஆஃப் தி ஃப்ரீடம் ஆஃப் இட்ஸ் ஃபோர்ஸ், அது எப்படி செய்கின்றதான் ரொம்ப சுதந்திரமாக, கட்டுப்பாடே இல்லை அதற்கு. இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது அப்படின்றது எதுவுமே கிடையாது. அதனுடைய பரந்த அது வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அந்த வெளிப்பட்ட பொழுதில் ஒரு இடத்தில் இதுவாக இந்த மாதிரியாக வெளிவருகின்றது, மற்றொரு இடத்தில் இன்னொரு விதமாக வெளிவருகின்றது. இயற்கையிலிருந்து இயற்கை இறைவனுடைய வெளிப்பாடு. அதனுடைய இயற்கையினுடைய வெளிப்பாட்டை நம் உலகத்தில் எடுத்துக்கொண்டோமானால் பல இடங்களிலும் பலவிதமாக இருக்கின்றது. ஒரு இடம் முற்றுமாக பாலைவனமாக இருக்கின்றது, ஒரு இடம் முற்றுமாக அப்படியே ஐஸ் கட்டியால் நிரம்பியதாக இருக்கின்றது. ஒரு இடத்தில் 6 மாத காலத்திற்கு சூரியனே பார்க்க முடியாது, ஒரு இடத்தில் சூரியன் மறைவதே கிடையாது. அதாவது எக்காலத்திலும் அங்கு வெப்பம்தான். இப்படி பலவிதமானவற்றை அது சுதந்திரமாக தன்னுடைய ஆற்றலை வைத்துக்கொண்டு, சுதந்திரமாக செயல்படுகின்ற ஆற்றலை வைத்துக்கொண்டு ஃபார்முலாஸ், அது சில சூத்திரங்களையும் வகுத்து கொள்கின்றது. இந்த மாதிரியாக இந்த கணக்கில் நான் வெளிப்பட வேண்டும் என்று அவற்றையும் வைத்துக்கொண்டு அது அங்கே வெளிப்பட்டு கொண்டே வருகின்றது. எல்லாமே அது தான் சுதந்திரமாக செயல்பட்டு தன்னுடைய இஷ்டத்திற்கு ஏற்றாற்போலே அங்கே வருகின்றது. அது பிரவேசிக்கின்ற இடங்களும் ஆபத்தான விளையாட்டுக்களாகவும் இருக்கின்றது. அதே போல லட்சக்கணக்கான மனப்பாங்குகளும் கணக்கிலா ஆற்றல்களும் அதற்கு இருக்கின்றது. இப்போ இது எந்த இடத்துல இருக்கு? இதுக்கு முந்தின வரியில் இருக்கிற அந்த ஆழ் இருப்பு, ப்ரொஃபவுண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். முதல்ல இங்கே ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இந்த புத்தகம் 2 நம்ம படிக்கும் பொழுதே அஸ்வபதி மன்னரின் பயணம், அவர் ஒவ்வொரு இடமாக செல்கின்றார் அப்படின்றத முதல்ல மனதில் வைத்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு அந்தந்த கேண்டோவில் என்ன பகவான் காட்டுகின்றாரோ அந்த இடத்தை நாம் மனதில் இருத்தி கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது அந்த ப்ரொஃபவுண்ட் எக்ஸிஸ்டன்ஸு, அது எப்படி ஒன்றாக இருந்தது பலவாக வெளிப்பட்டு கொண்டு வந்திருக்கின்றது, எப்படியாக அது செயல்படுகின்றது, சுய வெளிப்பாடு அது எப்படியாக வருகின்றதுன்னு முதல் இயக்கத்தை பார்த்தோம். அடுத்து, it poured into the ever stable flux a Bacchic rapture and revel of ideas, a passion and motion of everlastingness. அது என்றும் நிலைத்திருப்பதன் இடைவிடா இயக்கத்தில் ஊற்றியது கட்டுக்கடங்காத ஒரு பரவசத்தையும் கருத்துக்களின் மட்டற்ற மகிழ்வையும் எக்காலத்தும் நிலைத்திருப்பதான பேரார்வத்தையும் இயக்க ஆற்றலையும். இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்தோம்னு சொன்னால் அந்த சிவ தாண்டமும் சிவசக்தியினுடைய வெளிப்பாடும் அங்கே நமக்கு தெரியும். கொஞ்சம் உற்று ஆழ்ந்து பார்த்தோமானால், it poured into the ever stable flux. எவர் ஸ்டேபிள் என்ன? என்றும் இருப்பது, அப்படியே நிலைத்து இருக்கின்றது. இதையே தான் நம்ம டைப் டிவைனில் பார்த்தோம், ஸ்தானுன்ற வார்த்தையில். அது நிலைத்து இருப்பது, அது அசையாதது, அப்படியே இருந்து கொண்டு இருப்பது. அந்த அதிலிருந்து எவர் ஸ்டேபிள்ஸ் ஃப்ளக்ஸ், அதனுடைய அப்படி ஒரு வெள்ளம் போல வெளிப்படுகின்ற ஆற்றல்கள் எல்லாமுமே இங்கே இதனுள் இந்த ஆழ் இருப்பினுள் ஊற்றப்படுகின்றது. அது எதை ஊற்றுகின்றதாம்? கட்டுக்கடங்காத ஒரு பரவசத்தையும் கருத்துக்களின் மட்டற்ற மகிழ்வையும் எக்காலத்தும் நிலைத்திருப்பதான பேரார்வத்தையும் இயக்க ஆற்றலையும். எல்லாமே வந்துடுத்து பாருங்க. ஒரு ஜாய் அதில் இருக்கு. அது ஒரு ரேப்சர், பாக்கிக் ரேப்சர். இந்த பாக்கிக்ன்ற வார்த்தை பாக்கஸ்ன்ற ரோமானியர்களுடைய மது கடவுள் அவர். கிரேக்கர்கள் இதே மது கடவுளை டயோனிசஸ்ன்னு அழைக்கிறார்கள். இந்த டயோனிசஸ், இந்த டயனீஷியன் கப்புன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல இந்த டயனோசியஸை பற்றி பகவான் விவரித்திருப்பார். அதாவது மது அருந்தினால் ஏற்படுகின்ற ஒரு பரவசம் அப்படின்றதான் அந்த இடத்துல அர்த்தம். அது இந்த 2 வார்த்தைகளையுமே, அது டயோனிசஸ்ன்றதையும் பாக்கிக்ன்றது வார்த்தையும் பாக்கஸ்ன்ற வார்த்தையில் பகவான் பல இடங்களில் உபயோகித்திருப்பார்.
இந்த இதனுடைய பாக்கிக் ராப்சர் அப்படின்றது மது அருந்தியதற்கு பின் வருகின்ற ஒரு களிப்பு, ஒரு ஆனந்த நிலை. ஓவராக சாப்பிட்டுட்டு அது போதைக்கு ஆட்பட்டு இருப்பதல்ல, ஒரு அளவுக்கு உட்பட்ட நிலையில் அந்த மது அருந்தினால் எப்படிப்பட்டதோர் இன்பம் வருமோ அப்படிப்பட்டதோர் இன்பம் அது. இது அதாவது கட்டுக்கடங்காத பரவசம். இந்த பாக்கஸ்ன்றதுல வார்த்தையிலிருந்து பகவான் பாக்கிக்னதை அட்ஜெக்டிவாக எடுத்து உபயோகித்திருக்கிறார். இது வந்து இந்த விவரங்கள் வந்து ஸ்ரத்தாவனுடைய இங்கிலீஷ் ஆஃப் சாவித்திரியில் இருக்குது, அதிலிருந்து எடுக்கப்பட்டவை. ஆக இந்த பரவசமானது இங்கே ஊற்றப்படுகின்றது, எவர் ஸ்டேபிள்ஸோடது. அதனுடைய பொங்குகின்ற ஒரு வெள்ளம் போல வருகின்ற ஒன்று அதற்குள்ளே ஊற்றப்படுகின்றது. அதே போல் கருத்துக்களின் மட்டற்ற மகிழ்வு, த ரெவல் ஆஃப் ஐடியாஸ். ஐடியாஸ் பாருங்கள், கேபிட்டல் ஐ கொடுத்திருக்கின்றார். இந்த ஐடியாஸ்லாம் பார்க்கும் பொழுது மனிதர்களுக்கு ஏற்படுகின்ற கருத்துக்கள் அல்ல, அதற்கும் மேற்பட்டவை. மொத்தமாக, அதாவது இந்த உலக அமைப்பு எல்லாமுமே இதில் சேர்ந்து வந்திருக்கின்றது. ஒன்று மாத்திரமல்ல, ஒரு இனத்திற்கு மாத்திரமல்ல, இந்த வகையாக வர வேண்டும் என்று அப்படிப்பட்ட வருகின்ற கருத்துக்களினுடைய மட்டற்ற மகிழ்வு, அது ரெவல். இந்த ரெவல்ன்றது வந்து ஸ்ரத்தாவன் பார்க்கும் பொழுது ஒரு கூட்டமாக மக்கள் கூடியிருந்து ஒரு உண்டு சந்தோஷமாக இருந்து ஆரவாரமிட்டு கொண்டு இருப்பது, அப்படிப்பட்ட ஒன்று. ஆனால் இந்த இடத்துல வந்து எப்படி வருதுன்னா மகிழ்ச்சின்னு நம்ம எடுத்துக்கணும்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. கருத்துக்களினுடைய மட்டற்ற மகிழ்வு, அளவு சொல்ல முடியாத ஒரு இன்பமானது அங்கே இருக்கின்றது. அது மதுவருந்தியை விட்டு ஏற்படும் ஒரு பேரானந்தத்தையும் இங்கே சொல்லிவிட்டு பகவான் அடுத்தா போல கருத்துக்களுடைய மகிழ்வையும் இங்கே காட்டுகின்றார். ஆகவே மகிழ்வு அங்கே எல்லாவற்றிற்கும் பின்னால் பிளிஸ், ஆனந்தம்தான் இருக்கின்றது. எக்காலத்தும் நிலைத்திருப்பதான பேரார்வத்தையும் இயக்க ஆற்றலையும் எல்லா நாட்கள்லையும் காலத்திலையும் அது அங்கே நிலைத்து இருக்கின்றது. ஒரு நாளும் அழிந்து போவதில்லை, குறைந்து போவதில்லை, அப்படி இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு பேர் ஆர்வத்தையும் இயக்க ஆற்றலையும் செய்வதற்கான ஒரு ஆற்றல். இயக்கம்ன்றது வந்து இந்த இடத்துல நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஸ்தானுன்றது யாரு? சிவன். அவன் என்ன செய்கின்றான்? ஆனந்த தாண்டவம் ஆடுகின்றான். சிவனுடைய தாண்டவத்தில் ஆனந்த தாண்டவம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது ருத்ர தாண்டவம்லாம் இருக்குது. ஆனால் இந்த ஆனந்த தாண்டவத்தில் அவன் தாணுவாக அப்படியே அந்த ஒரு இடத்தில் நிலைத்து நின்று கொண்டிருக்கின்றான். அவன் அப்படியே அந்த டமருவை, அந்த உடுக்கை ஒரு சுழற்றினான், ஓம் என்ற மந்திரம் வெளிப்பட்டது. அது முதற் சொல். அதுபோல் அவன் ஒவ்வொன்றையும் செய்ய செய்ய இங்கே எல்லாமுமே அப்படியே அவனை சுற்றி வெளிப்பட்டு கொண்டே வருகின்றன. இந்த இடத்துல அப்படியே வந்து சிவ தாண்டவமானது, ஆனந்த தாண்டவமானது நமக்கு மனக்கண்ணில் வருகின்றது. அதே போல் இங்கே அது அப்படின்னு சொல்லியிருக்கிறது வந்து ஆற்றல். அந்த முதல் இதுக்கு முன்னால் பார்த்தோமே அந்த கடைசி வரையில், அந்த ஃபார்முலாஸ் ஆஃப் தி ஃப்ரீடம் ஆஃப் இட்ஸ் ஃபோர்ஸ், அந்த ஃபோர்ஸ் தான் அது. அந்த ஃபோர்ஸு இதையெல்லாம் செய்கின்றது. அப்போ அந்த ஆழ் இருப்பன்றில் அந்த ஃபோர்ஸ் வந்து வேலை செய்கின்றது. அந்த இயக்க சக்தியானது என்ன செய்கின்றது என்பதையெல்லாம் இங்கே பார்த்தோம். There rose unborn into the unchanging surge thoughts that abide in their deathless consequence, words that immortal lost though fallen new, acts that brought out from silence its dumb sense, lines that convey the inexpressible. மாற்றம் அடையாததின் பொங்கும் எழுச்சியினுள் எழுந்தது பிறவாதது. ஆங்கே எண்ணங்கள் அவற்றின் காரண காரிய தொடர்பற்று எக்காலத்தும் உறையும். சொற்கள் ஒலியற்று போய் விழுந்துபடினும் அமரத்துவம் கொண்டிருக்கும். மௌனத்தினின்றும்
அதன் ஊமை உட்கருத்துக்கள் செயல்களாக வெளிக்கொணரப்படும். சொல்லுதற்கு இயலாத ஒன்றை தெரிவிக்கும் கோடுகள். இந்த இடத்துல அந்த சென்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்கின்ற வார்த்தையானது உட்கருத்துக்கள் என்று அர்த்தம் செய்து கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு ஸ்ரத்தாவன் காட்டியிருக்கிறார்கள். சென்ஸ்னால் நம்ம சாதாரணமாக உணர்ச்சின்னு எடுத்துப்போம், புலன் உணர்வு, அது அறிகின்ற கருவி அப்படின்னு எடுத்துப்போம். ஆனால் இந்த இடத்துல உட்கருத்துக்கள்னு எடுத்துக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த இடத்துல அடுத்தது அந்த அன்சேஞ்சிங் இருக்கு இல்லையா, மாற்றம் அடையாமல் ஒன்று இருக்கின்றது. இப்போ ஸ்தானுன்னு பார்த்தோம். இப்போ அடுத்தாப்புல இங்கே பகவான் சொல்றது அன்சேஞ்சிங், மாற்றமே அடையாமல் எக்காலத்தும் ஒரே மாதிரியாக இருக்கின்றான். அதிலிருந்து எழுகின்றது அந்த சர்ஜுன்னு சொன்னால் அப்படியே பொங்கி பொங்கி அந்த கடலிலிருந்து பேர் அலைகள் அப்படியே புரண்டு புரண்டு வருமே, அதுதான் சர்ஜு. அப்படியாக இங்கே அதனுடைய எழுச்சி, அந்த மாற்றம் அடையாமல் ஸ்தானுவா நிலையாக இருக்கின்றானே அவனிலிருந்து எழுந்தது பிறவாதது. அப்போ இந்த இடத்துல பிறவாததுன்னு சொன்னால் அப்படியே பிறக்காதது அப்படின்றத எடுத்துக்கொள்ளக்கூடாது, இதுவரை பிறக்காதது அப்படின்னு எடுத்துக்கணும். ஏன்னா இனிமேல் தான் எல்லாமே வெளிப்பட போகின்றன. அதனால் இங்கு இதுவரை பிறவாததுன்ற எடுத்துக்கொண்டு அதுக்கப்புறம் அந்த மாற்றம் அடையாதது தன்னை இப்படியாக வெளிப்படுத்தி கொள்கிறது என்று இந்த தொடரானது எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். இப்பொழுது அதனுடைய மாற்றம் அடையாததிலிருந்து அப்படியே பொங்கி வருகின்ற ஆற்றல்கள் அல்லது ஒரு உணர்வுகள் அதில் இருந்து ஏதோ பிறக்கப் போகின்றது. அது எப்படி இருக்கான், ஆங்கே எண்ணங்கள். இப்போ இந்த இடத்துல பிறக்கப் போகின்றவற்றுள்ள அந்த இடத்துல அது மாற்றம் அடையாமல் ஒன்று இருக்கின்றதே, அந்த இடத்தில் இவை எல்லாம் எப்படி இருக்கின்றன, எண்ணங்கள், சொற்கள், அது கருத்துக்கள், இவை எல்லாமே எப்படி இருக்கின்றன என்று பகவான் காட்டுகின்றார். பூமியை போல் இல்லை, பூமியில் எல்லாமே அதற்கு நேர்மாறாக இருக்கின்றன. இதில் பார்க்க வேண்டியது என்னவென்றால் கொஞ்சம் ஆழ்ந்து பார்க்கணும். எப்படின்னு சொன்னால் உலகத்திற்கும் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்ற வரைக்கும் என்ன வித்தியாசம் இருக்கின்றது என்று நாம் படிக்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு சிறு அலசல் செய்து கொண்டு போனோமானால் அந்த இடத்தினுடைய முழு வர்ணனையும் நமக்கு நன்றாக புரியும். நாம் எப்படி இருக்கிறோம் என்றது நமக்கு தெரியும், ஆனால் அந்த இடத்தை பற்றிய எதுவுமே நமக்கு தெரியாது. அதைத்தான் பகவான் இங்கே காட்டுகின்றார். அங்கே எண்ணங்கள் எப்படி இருக்கின்றன, காரண காரியம் தொடர்பற்று எக்காலத்தும் முடியும். இங்கே எப்படி இருக்கின்றது, ஒரு காரியம் செய்யணும்னு சொன்னால் உடனே ஒரு எண்ணம் வருகின்றது, அதற்கான செயல்பாடு வருகின்றது. அது முடிந்த உடனே அந்த எண்ணமானது அப்படியே மறைந்து போய்விடுகின்றது. அது அந்த எண்ணம் வந்ததற்கான ஒரு காரணமும் இருக்கின்றது, அந்த எண்ணம் அதனால் ஒரு காரியமும் ஆற்றப்படுகின்றது. அது காரண காரியமும் அங்கே இருக்கின்றது. இதையே தான் நம்ம இப்போ அந்த காசாலிட்டி இஸ் டிவைன் லா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். தான் இதை பார்க்கும் பொழுது நான் சொன்னேன் இல்லையா, அது இந்த வரிகள் எல்லாமுமே அது டைப் டிவைன் கிளாஸில் எனக்கு அப்படியே மனதில் ஓடிக்கொண்டே வந்தன. ஆனால் தெளிவாக அப்போ புரியவில்லை. அப்புறம் இப்போ பார்க்கும் பொழுது தெளிவாக புரிந்தது. அடுத்து சொற்கள் ஒலியற்று போய் விழுந்துபடினும் அமரத்துவம் கொண்டிருக்கும். அதே நிலைதான் இங்கே சொற்கள் தேவைப்படுகின்றன. நாம் வாழும் உலகத்தில் சொற்கள் தேவைப்படுகின்றன. அங்கே சொற்களுக்கே தேவையற்று இருக்கின்றது. ஆனால் அவை எப்படி வருகின்றன, ஒலி இல்லாமல் வருகின்றன. அது எப்படி முடியும்? அப்போது அந்த ஒன்னஸ்னால் வருது. முதல்ல பார்த்தோமே அங்கே இருக்கின்ற பொருட்கள் எல்லாமுமே ஆழ்ந்த ஒன்றித்த தன்மையில் இணைந்திருந்தன. அதனால்தான் இங்கே சொற்கள் தேவையற்று போய்விட்டன. அதனால்தான் ஒலி இல்லாமல் விழுந்துபட்டாலும் அவை அமரத்துவம் கொண்டிருக்கும். எப்பொழுதுமே அந்த சொற்களுக்கு ஒரு வலிமை இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் அது சொற்களாக, அதாவது இப்போ நம்ம பேசும் பொழுது ஒரு அர்த்தம் வருகின்றது, ஒரு சப்தம் வருகின்றது, அதெல்லாம் இல்லாதபடிக்கு அந்த இடத்துல இருக்கும். ஆனால் அவை அமரத்துவம் கொண்டிருக்கும். அப்போ அந்த இடத்துலேருந்து வந்தது எந்த ஒரே ஒரு சொல் முதல்ல வெளிப்பட்டு வந்தது ஓம். அந்த ஓமுக்குள்ளே எல்லாமே இருக்குது. அந்த ஓம்ன்றது இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு அசைவிலும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றது. நாம் அறியாமல் இருக்கின்றோம் அதே, ஆனால் அவை வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றன.
மௌனத்தினின்றும் அதன் ஊமை உட்கருத்துகள் செயல்களாக வெளிக்கொணரப்படும். மௌனம், சைலன்ஸ், கேபிட்டல் எஸ் கொடுத்துருக்கார் பகவான். மௌனத்தினின்றும், ஆக அமைதியிலிருந்து, முற்றுமான அமைதி, அசைக்க முடியாத அமைதி, எதனாலும் அதனை அசைத்து கொண்டு வர முடியாது, அதனுடைய நிலையை மாற்ற முடியாது. அசைத்து என்பது என்னங்க, அதனுடைய நிலையை மாற்ற முடியாது, அது அப்படியே தான் இருக்கும். அந்த மௌனத்தினின்றும் அதனுடைய ஊமைன்றது, டம்ப்ன்றது இந்த இடத்துல வந்து அப்படியே ஊமைன்னு இல்லாதபடிக்கு பேச தேவையில்லாத அப்படின்னு அர்த்தம் கொள்ளணும். நம்ம பேசுவதற்கு தேவை கிடையாது அந்த இடத்துல. ஏன்னா இங்கே பாருங்க, முதல்ல சொற்கள் ஒலியற்று, சொற்கள் வந்து அப்படியே நீ பேசினாலும் வந்து ஒலி அங்கிருந்து வரவில்லை, சப்தம் எழவில்லை, ஆனால் வெளிவந்து விடுகின்றன. அப்படின்னா என்ன, மௌனம்தான் அங்கே இருந்து கொண்டிருக்கிறது, ஆட்சி செலுத்தி கொண்டிருக்கின்றது. அந்த பேச தேவையில்லாத கருத்துக்கள் எல்லாமே, உட்கருத்துக்கள் எப்படி செயல்களாக வெளிக்கொணரப்படும், ஆக்ஷனாக தான் அங்கே வரும். எல்லாம் ஒன்றை யோசித்து அதன் பிறகு பேசி அதன் பிறகு செய்ய வேண்டும் என்பதெல்லாம் அங்கே கிடையாது. அது நிச்சயித்து விட்டதென்றால், அந்த நிலைத்திருப்பது நிச்சயித்து விட்டது என்றால் பேச்சு தேவையில்லை, அங்கே எண்ணங்களும் தேவையில்லை, அவற்றிற்கு தொடர்பும் கிடையாது. ஆனால் அங்கே செயல்கள் வரும். அது இப்போ அப்படியே எல்லாமே தான், எதுவும் அது வெளிக்கொண்டு வருகின்றதே. சொல்லுவதற்கு இயலாத ஒன்றை தெரிவிக்கும் கோடுகள். அது பேசி இப்படி அப்படி ஒரு வடிவத்தை காண்பித்தெல்லாம் இல்லவே இல்லை. ஒரு ஸ்ட்ரோக், ஒரு கோடு, அவ்வளவுதான். அந்த கோட்டின் மூலம் அது தெரிவித்து விடுகின்றது. ஒரு உயர் சித்திரக்காரன் ஒருவன் இருக்கின்றான் என்றால், ஒரு ஓவியன் இருக்கின்றான் என்றால், அவன் தன்னுடைய ஒரு உள்ளார்ந்த வெளிப்பாட்டை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஓவியத்தில் இருக்கிற ஒரு கோட்டின் மூலம், ஒரு நம்ம ஸ்மைலி பார்க்குறோம், ஒரு கோடு தான். சோகமாக இருக்கிறதுக்கு இப்படி வளைஞ்ச கோடாக வருது, மேலிருந்து கீழே வளைகின்றது. சிரிக்கிறதுக்கு கீழிருந்து மேலே போகிறது, ஒரு கோடு தான். ஆனால் அது வந்து தெரிவித்து விடுகின்றது, அதனுடைய உணர்வு நிலையை தெரிவித்து விடுகின்றது. ஆக இந்த இடத்துல சொல்லுவதற்கு இயலாத ஒன்றை அந்த கோடுகள் மூலமாக அது தெரிவித்து விடுகிறது என்று பகவான் இங்கே காட்டுகின்றார். அந்த இடத்துல இருக்கின்றவற்றை அவர் காட்டுகின்றார். அதே போல இந்த குறிப்பில் நான் கொடுத்திருப்பது, இந்த உட்கருத்துக்கள் பேச்சாக வெளிவராமல் செயல்களாக வருகின்றன உண்டு. அடுத்தது இந்த வாக்கியங்கள், நம்ம இந்த இடத்துல லைன்ஸ் அப்படின்றத வந்து வாக்கியம்னு எடுத்துப்போம் இல்லையா. அந்த வாக்கியம்னு எடுத்துக்கொள்ள, நான் முதல்ல அப்படித்தான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தேன். அதனால தான் வந்து மறுபடியும் உட்கார்ந்து பார்க்கும் பொழுது இவ்வளவு அர்த்தங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லி ஒரு கரெக்ஷன்ஸ்லாம் தேவையாக இருந்தது, செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த கோடுகள்னு எடுத்துக்கணும். இந்த இடத்துல நமக்கு மறுபடி காட்டப்படுகின்றது பூமிக்கும் அந்த சூக்ஷ்ம அறியப்படாத உலகுக்கும் உள்ள வேற்றுமைகள். The eternal stillness saw in unmoved joy his universal power at work, display in plots of pain and dramas of delight the wonder and beauty of her will to be. அமரத்துவத்தின் நிற்சலனம் அசைவற்ற ஆனந்தத்தில் கண்டது அவனுடைய முழு உலகளாவிய சக்தி புரியும் வேலையின் கண் துயரமும் ஆனந்த நாடகங்களும் பகுதிகளாக விளங்குவதை, அவளுடைய சங்கல்பம் இருப்பாக இருப்பதில் அடையும் அற்புதத்தையும் அழகையும். இங்கே படைக்கும் ஆற்றல் என்பது பிரம்மன். அதே போல அவளுடைய என்பது ஆற்றலை வெளிப்படுத்தும் சக்தி. ஆக இப்போ வெளிப்படுதலை பகவான் காட்டுகின்றார். The eternal stillness saw in unmoved joy. சிவம், பிரம்மம், சிவமானது அங்கே இருந்து கொண்டிருக்கிறது. அசைவில்லாதபடி, குறைவோ நிறைவோ அற்ற ஆனந்த நிலையில் அது உட்கார்ந்து கொண்டிருக்கின்றது, அங்கே இருக்கின்றது. அது பார்க்கின்றது. எப்படி? அன்மூவ்டு ஜாய். நம்முடைய ஆனந்தம் இங்கே குறையும், நிறைவு பெறும். ஒரு சமயம் அதிகமாக இருக்கும், ஒரு சமயம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும், ஒரு சமயம் இல்லாமலேயே போய்விடும், இப்படியெல்லாம் இருக்கும்.
ஆனால் அந்த இடத்துல அவருக்கு அந்த இட்டர்னலினுடைய சந்தோஷமானது, சந்தோஷன்ற வார்த்தையை இங்கே சொல்லக்கூடாது, அது அது அதனுடைய பேரானந்தம், ஒரு களிப்பு, ஒரு உயர் உச்ச நிலையில் இருக்கின்ற ஆனந்தம். அந்த மாதிரியான ஆனந்தம் இங்கே வந்து நமக்கு கிடைக்கவே கிடையாது, கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அது அங்கே அன்மூவ்டு ஜாயில் என்ன பார்க்கின்றதான், ஹீஸ் யூனிவர்சல் பவர் அட் ஒர்க். அவனிலிருந்து வெளிப்பட்டு வருகின்றது இப்பொழுது சக்தி, சிவமானது சக்தியாக அங்கே பிரிந்து வருகின்றது. அது வேலை செய்வதில் இப்பொழுது வெளிப்பட ஆரம்பித்து விட்டது. Display in plots of pain and dramas of delight the wonder and beauty of our will to be. ரொம்ப அழகாக இருக்குது. எப்படி வந்து அந்த பிரம்மத்திலிருந்து இங்கே உலகமானது வெளிப்பட்டு வருகின்றது, ஆற்றல், அதனுடைய ஆற்றலானது இங்கே வெளிப்பட துவங்கிவிட்டது. அது வெளிப்படுத்துகின்றது, டிஸ்பிளே வெளிப்படுத்துகின்றது. எப்படி? துயரமும் ஆனந்த நாடகங்களுமாக. அந்த எல்லாமுமே அவளுடைய வெளிப்பாடு தான். அவள் வெளிப்பட்டு வருவது, அவனிலிருந்து அவள் பிரிந்து வந்து இங்கே செயல்படுகின்றாள். அந்த வெளிப்பாடானது பிரித்து பார்க்கவில்லை. இது துயரம் நிரம்பியது, இது வந்து ஆனந்தம் கொண்டது என்றெல்லாம் பிரித்து பார்க்கவில்லை. எல்லாமே அதுக்கு ஒன்றாக இருக்கின்றது. அவளுடைய விளையாட்டில் அது ஒரு பகுதி. எப்படி ஒரு மலை ஏற்றமோ ஏதோ இருக்கும் பொழுது, ஒரு பயணத்தின் பொழுது ஒரு இடத்தில் ஏறி செல்ல வேண்டியிருக்கிறது, ஒரு இடத்தில் இறங்கி செல்ல வேண்டியிருக்கின்றது. அதே போல் இது இந்த பயணத்தை, இது ஏற்றமாக இருக்கின்றதே, இப்போ நான் இறங்க வேண்டுமே என்றெல்லாம் அது இல்லவே இல்லவே. அது என்னுடைய விளையாட்டின் ஒரு பகுதி, நான் வெளிப்பட்டு வருவதின் ஒரு பகுதி தான். துயரம் என்று தனியாக இல்லை, ஆனந்தம் என்று தனியாக இல்லை, ஒன்றினுடைய பகுதி அது, அவ்வளவுதான். அதை தாண்டின உடனே அடுத்து 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 என்று அது போய்கொண்டே இருக்கின்றது. இப்போ இது கடைசியில் என்ன சொல்லியிருக்கா, அவளுடைய சங்கல்பம் இருப்பாக இருப்பதில் டு பி. அந்த டு பீன்றது வந்து பிரம்மம் வெளிப்பட்டு வந்து உயிர்களாக இருப்பாக இருப்பது, பீன்றது வந்து இருத்தல். இப்போ நம்மெல்லாம் பீயிங்ஸ், அதனால தான் நமக்கு வந்து பீயிங்ஸ்னு பேர். நம்மெல்லாம் இருக்கின்றோம், ஸ்மால் பியில் இருக்கோம் நம்மெல்லாம். இறைவன் வந்து கேபிட்டல் பி, பரமன், அந்த பிரம்மம் வந்து கேபிட்டல் பி, பீயிங். அதில் இருந்து நம்ம இந்த ஸ்மால் பீயிங்ஸ்லாம் வருது. அவளுடைய எப்படி இருக்கான், வில் எப்படி இருக்கான், இங்கே வெளிப்பட்டு வருகின்ற இருப்பாக உயிர்களாக வெளிப்பட்டு வருவதில் அவள் வந்து அப்படி ஒரு அற்புதத்தையும் அழகையும் அவளுக்கு வந்து தெரிகின்றது. அவள் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவள் இருக்கிறாள். தன்னை வெளிப்படுத்தி கொண்டு வருவதில் அவனிடமிருந்து இப்பொழுது அவள் தனியே பிரிந்து வந்து விட்டாள். இது நாள் வரையில் இரண்டும் ஒன்றாக இருந்தது, இப்பொழுது வெளிப்பட்டு வர வேண்டும் என்று அவன் நினைத்தானோ இல்லையோ, அவனுடைய சக்தியை, அவனுடைய ஆற்றலை அவன் ஒரு தனிப்பட்ட ஒன்றாக பிரித்து அனுப்புகின்றான். அந்த சக்தியானவள் இங்கே பல உயிர்களாக பலவாக பிரிந்து வருகின்றாள். அதில் என்ன தெரிகின்றது? ஒண்டர் அண்ட் பியூட்டி, அற்புதமாக இருக்கின்றது. ஒன்றிலிருந்து ஒன்று வரும்பொழுது அற்புதம். இப்படி கூட வர முடியுமா, இப்படி கூட பூ பூக்க முடியுமா, இப்படி கூட ஒரு பறவை இவ்வளோ அழகோடு இருக்க முடியுமா, அதற்கு முந்தின இனத்திற்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கும். மயிலை நினைத்து பாருங்கள், அதற்கு முன் அதனோடு ஒட்டி நம்மால் ஏதாவது ஒரு பறவையை இங்கே கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? அதை ஒட்டினார் போல் இருப்பது வந்து அந்த மக்கான், அந்த பேரட்ஸ் எல்லாம் இருக்குமே, பெரிய வண்ண வண்ண பறவைகளாக இருக்குது, இந்த சின்ன லவ் பேர்ட்ஸ் எல்லாம். ஆனால் இவ்வளவு விரிந்த ஒரு அழகுடன் அதனுடைய கம்பீர நடையும் அந்த தோகை விரித்து ஆடும் பொழுது அழகும் அற்புதம், அற்புதம். அந்த அற்புதத்தை பார்க்க முடியுமா? கற்பனை செய்து பார்க்க முடியும், பார்க்கிறோம், கற்பனை செய்து பார்க்க முடியும். இப்படி ஒன்று வர முடியும், இப்படி ஒன்று படைப்பில் வெளிப்படும் என்று கற்பனை செய்து பார்க்க முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தையும் அழகையும் அவள் வெளிக்கொணர்கிறாள். இந்த சந்தோஷம் எல்லாம், இந்த பேர் ஆனந்தம், இவை எல்லாமே யாருக்கு இருக்கின்றது? அவனிடம் இருக்கின்றது, அந்த பிரம்மத்திடம் இருக்கின்றது. அந்த பிரம்மமானது வெளிப்பட்டு வர வேண்டும் என்று ஆவல் கொண்டு தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தும் பொழுது அவள் இத்தனையாக வெளிவருகின்றாள். ரொம்ப அழகு.
இதை விட நமக்கு என்ன வேணும், உலகத்தில் இருக்கிறதெல்லாம் எப்படி வந்தன என்று நாம் எப்படி இன்னும் இதை விட எப்படி தெளிவாக புரிந்து கொள்ள முடியும்? ஒன்று பலவாக ஆசைப்பட்டது, ஒன்று நிலையாக இருக்கின்றது, என்றுமாய் இருப்பது. அது இங்கே காலத்துக்குள்ளும் இடத்திற்குள்ளும் வர வேண்டும் என்று விரும்புகின்றது. அது வெளிப்பட்டு வருகின்றது, தன்னுடைய ஆற்றலை வெளியிடுகின்றது, வெளியே செலுத்துகின்றது. எங்கே வெளியினுள்ளே தன்னுடைய பரந்த பரிசோதனை கூடமாக அது அங்கே அதை விரிக்கின்றது. அதில் எல்லாவற்றையும் கொண்டு வந்து ஆனந்தத்தையும் பேர ஆற்றலையும் கருத்துக்களின் செயல்களின் உருவாக்களையும் எல்லாவற்றையும் அதில் கொண்டு வந்து ஊற்றுகிறது. இங்கே படைக்கும் சக்தியானவள் வெளிப்பட்டு வர துவங்கிவிட்டாள். அது அற்புதமாகவும் அழகாகவும் அவள் வெளிப்படுகின்றாள். ஆல், even pain was the soul's pleasure here. Here all experience was a single plan, the thousand-fold expression of the One. அனைத்தும் வலியும் கூட இங்கே ஆன்மா நுகரும் இன்பமே. இங்கு அனைத்து அனுபவங்களும் ஒன்றேயான திட்டமே, ஏகனின் 1000 மடங்கான வெளிப்பாடுகளே. இந்த இங்கேன்னு முதல் வரியில் இருக்கின்றது ஹியர் அப்படின்னு பகவான் கொடுத்திருக்காரு. அது 12ஆம் வரியில் கூறப்பட்டிருந்த அறியப்படாததன் உலகு. அந்த இடத்துல இப்போ இதில் தெரிகின்றது, அந்த இடத்தில்தான் அது வெளிப்பட ஆரம்பித்திருக்கின்றது உலகாக, பல்வேறு உயிரினங்களாக என்பது அந்த இடத்துல தான். அதற்கு மேலே சூக்ஷ்ம ஜட உலகம், இது அடுத்த கேண்டம் சட்டில் மேட்டர்னு சொல்லிட்டு அது வருது. அதிலிருந்து இந்த உலகம் வருகின்றது. அந்த ஆழிருப்பு, இந்த ப்ரொஃபவுண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் அந்த ஒரு உலகாக வெளிப்படுகின்றதே, அதிலிருந்து நமது உலகம் வருகின்றது. இப்போ நமக்கு 3 படித்தரங்கள் தெரிகின்றன. சூக்ஷ்ம ஜட உலகங்க இருக்கின்றது, அதன் பிறகு இந்த உலகு வருகின்றது, அதன் பிறகு நமது உலகு வருகின்றது. இப்போ 3 விதமான படித்தரங்கள் நாம் பார்க்கிறோம். முற்றுமாக இன்னும் பார்க்கவில்லை சட்டில் மேட்டரை, பட் ஓரளவுக்கு தெரிகின்றது. இந்த இடத்துல இப்போ நம்ம இங்கே பார்க்கின்றோமே அறியப்படாததன் உலகு, அன்னோன், அங்கே போகிறாரே அந்த இடத்துல எப்படி இருக்கின்றதான், வலியும் கூட ஆன்மா நுகரும் இன்பமே. அதற்கு வித்தியாசமே இல்லை. வலியை கூட அது இன்பமாகத்தான் நுகர்கின்றது. அதாவது இன்பம் இங்கே முதல்ல வந்திருத்தது, துயரமும் ஆனந்த நாடகங்களும் பகுதி தான். அதே போல் இங்கே இந்த வலியும் கூட ஆன்மா நுகர்கின்ற இன்பம் தான். இதைத்தான் பகவான் தன்னுடைய வாழ்நாளில் உணர்ந்திருந்தார், அனுபவித்திருந்தார். அந்த அலிப்பூர் ஜெயிலில் அவருக்கு அந்த அழிக்கப்பட்ட கம்பளியிலிருந்து எறும்புகள் அவரை கடித்து விட்ட பொழுது அவர் அந்த வலியை கூட இன்பமாக நுகர்கிறார். எப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த நிலை! அந்த சூப்பர் மைண்ட், அதனோடு ஒன்றித்த நிலை பகவான் இருந்த நிலை. இங்கு அனைத்து அனுபவங்களும் ஒன்றேயான திட்டமே, ரொம்ப தெளிவாக சொல்கின்றார். வலி இங்கே இருக்கிறது கூட சோல்ஸோட ப்ளஷர். அதே மாதிரி எல்லா எக்ஸ்பீரியன்ஸ், எல்லா அனுபவங்களும் ஒரே திட்டம்தான். இன்பம் துன்பம், ஏற்றம் இறக்கம், லாபம் நஷ்டம், பிறப்பு இறப்பு அப்படின்னு எல்லாம் அங்கே எதுவுமே கிடையாது. ஒரே திட்டம்தான். அந்த ஒரு பிளானுக்குள்ளே எல்லாம் அடங்கி விடுகின்றது. த 1000-fold எக்ஸ்பிரஷன் ஆஃப் தி ஒன். இது எல்லாமே என்ன? ஆயிரக்கணக்கான 1000 மடங்கு அப்படின்றது எண்ணற்ற அந்த ஒன், அந்த ஒருவன் இருக்கின்றானே ஏகன், அவனுடைய எக்ஸ்பிரஷன், வெளிப்படுத்துதலே. அவன் தன்னை இந்த விதமாக வெளிப்படுத்திக் கொள்கின்றான். அவனுக்கு இன்பமும் வலியும் ஒன்றுதான், எல்லா அனுபவங்களும் ஒரே திட்டம்தான். மிக தெளிவாக வருகின்றது. அந்த உலகில், அந்த ஆழிருப்பின் அறியப்படாததன் உலகில் பூமியை போன்று வித்தியாசங்கள் இல்லை. அங்கே எல்லாமே ஒன்றாக இருக்கின்றது அப்படின்றது இங்கே தெரிகின்றது.